வணக்கம். கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் அப்படின்ற கம்பெனியோட ஐபிஓ வந்து 7th ஜான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி? இந்த கம்பெனி எப்படின்னா ஆப்பரேட் பண்றாங்க? கம்பெனியோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும்? ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு? இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகும்போது நமக்கு கெயின் ஏதாவது கிடைக்குமா? இத லாங் டர்ம் வச்சுக்கலாமா? இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்ன்றதுனால இவங்க வந்து டிவிடெண்ட் எப்படி பே பண்ணுவாங்க? இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் இத வந்து 2023ல வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இதோட பேரண்ட் கம்பெனி கவார் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட். இவங்க வந்து நார்த் அந்த சைடுல வந்து நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. ரோட் டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்றாங்க. இந்த கவார் கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அதுதான் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கு வந்து ஒரு 9 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டேட்ல வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. என்னென்ன ஸ்டேட்னா ராஜஸ்தான், பீகார், உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அண்ட் கர்நாடகா. ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா இதெல்லாம் வந்து எந்த ப்ராஜெக்ட்ஸும் இவங்களுக்கு இல்ல. இதோட அந்த ப்ராஜெக்ட் சொன்னேன் இல்லைங்களா, இவங்களுக்கு அதோட கன்செஷன் பீரியட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 12 இயர்ஸ் இருக்கு. as of 30th செப்டம்பர் 24. 12 இயர்ஸ் வரையும் அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து வர ரெவென்யூ வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் இல்லைங்களா, ஸோ இதுக்கு வந்து கிறிசில் வந்து AAA ஸ்டேபிள் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஐபிஓ அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கியிருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து லோன் கொடுத்து அதை செட்டில் பண்றதுக்கு பிளஸ் இவங்க ஸ்பான்சருக்கும் வந்து பேமெண்ட் பண்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஐபிஓட டீடைல்ஸ் பார்த்துடலாம். இது வந்து 7th ஜான் ஓப்பன் ஆகி 9th ஜான் வந்து முடியுது. பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா ₹100. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல வரது எல்லாமே ஃபேஸ் வேல்யூவே வந்து உங்களுக்கு வந்து ₹100 இருக்கும். ஸோ இதோட ஃபேஸ் வேல்யூ ₹100 தான், பிரைஸும் ₹100 தான். ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 150 ஷேர் ஒரு லாட்ல இருக்கு. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹15,000. ஐபிஓட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 1578 கோடி. இதுல வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கு ஒரு 1077 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு போறது அது வந்து பாத்தீங்கன்னா 501 கோடி. ஸ்டார் டேட் பாத்தீங்கன்னா 14th ஜனவரி. இதோட அலோகேஷன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு ஒரு 75%, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு 25%. இது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்ன்றதுனால வந்து நம்ம எல்லாமே வந்து அந்த நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் கேட்டகரியில வரும். ஸோ நமக்குலாம் வந்து ஒரு 25% வந்து கொடுத்துருக்கு. இதுல எல்லாருமே இருக்காங்க. HNIs, ஸ்மால் NIs எல்லாமே இருக்காங்க. பிளஸ் ரீட்டைல் இன்வெஸ்டரும் அதில் சேர்த்து இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா ரீட்டைல் இன்வெஸ்டரும் தனியா கோட்டா கிடையாது. இது எல்லாமே NIல தான் நம்ம போடணும். ஸோ நம்ம இப்போ கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். நான் ஒரு AMFI சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி எந்த ரிலேட்டட் கொரீஸ் இருந்தாலும், இல்லை நீங்க SIP போடணும், இல்லை லம்சம் போடணும், இல்லை ஒரு கரெக்டான ஃபண்ட் வந்து உங்களுடைய வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி ஃபினான்ஷியல் கோல் தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும், இல்லை ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், இல்லை உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தெரியல, அது வந்து ரிவ்யூ பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணணும், இல்லை டாக்ஸ் பிளானிங் பண்ணணும், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரீஸா இருந்தாலும் நீங்க கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர்ல என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனியோட அசெட் பார்ப்போம். இப்போ ஹாஃப் இயர்லி முடிஞ்ச 30th செப்டம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,905 கோடி இருக்கு. ஸோ இவங்களுக்கு அசெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 9 ப்ராஜெக்ட்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு 7 ஸ்டேட்ல. ஸோ அதுதான் வந்து இவங்களுக்கு அசெட்ஸ். ஸோ அதுல இருந்து வர ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 22ல வந்து ஒரு 1,981 கோடியா இருந்துச்சு. இதே மார்ச் 23ல பார்த்தீங்கன்னா 2,518 கோடியா இருந்துச்சு. ஒரு 27% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது. இதே மார்ச் 24 பார்த்தீங்கன்னா 1,543 இருக்கு. 38% பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியா இருக்கு ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ஆஃப் இயர்லி கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 792 crores கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வந்து அவங்க க்ளோஸ் டு பார்த்தீங்கன்னா ஒரு 1,600 crores வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது க்ளோஸ் டு ஒரு 5% வந்து இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா growth பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்ல கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகும்ட்டு. இது வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இவங்க அந்த 9 ப்ராஜெக்ட்ஸ்ல அதுல போற அந்த டோல் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அதுதான் இவங்களுக்கு ரெவென்யூ. அதை வச்சுதான் அதுல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட்டை தான் நமக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H1ல பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 முடிஞ்ச 115 கோடி இருக்கு. 24 பார்த்தீங்கன்னா மார்ச் 24 முடிஞ்ச போது 125 கோடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 497 கோடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி இயர்ஸ் வந்து 125 கோடியா இருக்கு. நீங்க மார்ச் 24 இயர் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 75% வந்து டவுன்ல இருக்கு அதோட ப்ராஃபிட் growth. அதே மாதிரி பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா 22ல 6.34, அதுக்கப்புறம் 19.74, அதுக்கப்புறம் 8.15, அதுக்கப்புறம் 14.57,
இவங்களோட பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா, மார்ச் 22ல பார்த்தீங்கன்னா, 154 குரோர்ஸா இருந்துச்சு. இது வந்து இந்த 30த் செப்டம்பர் 24ல பார்த்தீங்கன்னா, 213 குரோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ யூஸ் பண்ணி இவங்க இந்த பாரோயிங்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுவாங்க நம்புறோம். ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, ஓகேவா தான் இருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் க்ளோஸ் டூ ஒரு 2000 குரோர்ஸ் வந்து ரெவென்யூ வருது. எவ்ரி இயர் வந்து இன்கிரீஸ் ஆகுது சான்சஸ் நெறைய இருக்கு. ஏன்னா வந்து கவர்ன்மெண்ட் வந்து டோல்ஸ் ஹைக் பண்ணிக்கலாம் எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால வந்து ஃபினான்ஷியல்ஸ் நல்லா இருக்கும்ன்றது நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல்ஸ் வந்து ஒரு ஒரு குவார்ட்டர் நல்லா இருக்கும், ஒரு குவார்ட்டர் கம்மியா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பாசிங் த்ரூ அந்த டோல் கேட் வழியா போறது வந்து கம்மியாச்சுன்னா, இவங்களுக்கும் ரெவென்யூ கம்மியாகும். ஸோ இது வந்து டைரக்ட்டா ப்ரொபோர்ஷன் டூ த வெஹிக்கிள்ஸ் பாப்புலேஷன் அந்த ரோட்ல. ஸோ இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பெருசா ஒரு அட்வான்டேஜ்ன்னு எதுவும் கிடையாது. ஒரு பெரிய யூனிக் ப்ராடக்ட்டும் அந்த மாரி எந்த ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜும் இல்ல. ஸோ இந்த செக்டார் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால நல்ல குரோத் இருக்கு. ஸோ இந்தியா கவர்ன்மெண்ட்டும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இவங்களோட அசெட் போர்ட்ஃபோலியோ சொன்ன மாரி இப்போதைக்கு 9 ப்ராஜெக்ட் இருக்கு. இவங்க பேரண்ட் கம்பெனில 26 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல 11 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா, இன்னும் நல்லா இவங்க அசெட் வந்து நல்லா இன்கிரீஸ் ஆகும். ஸோ வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, நார்மல் வெரி ஆவரேஜ் வேல்யூவேஷன் தான் இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இது பெருசா பயங்கரமா லிஸ்டிங் கெயின்லாம் கிடைக்காது. பிளஸ் நீங்க போடுற கேப்பிட்டலும் வந்து உடனேலாம் அப்ரிஷியேட் ஆகாது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ ஐஆர்பி இன்வைட்டனோ ஃபண்ட்ன்றது இதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் இருக்காது. ஸோ இவங்கள பிரைஸும் பார்த்தீங்கன்னா, ரூ. 70 தான் இது ஆயிட்டு இருக்கு. அதே மாரி இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர்ல மைனஸ்ல 12% குடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல 1.75 குடுத்திருக்கு. 5 இயர்ஸ்ல 1.44 குடுத்திருக்கு. ஸோ இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் பார்த்தீங்கன்னா 98ல தான் இருக்கு ஹைல. ஸோ இப்போ வந்து 91ல இருக்கு கரண்ட் பிரைஸ். இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர்ல வந்து 1.1% குடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, -3.42ல இருக்கு. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க போடுற கேப்பிட்டல் வந்து பெருசா அப்ரிஷியேட் ஆகாது. எனி இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட். அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாரி வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ஏன்னா, ஆஸ் பெர் வந்து ரெகுலேஷன் வந்து செபியோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 90% ஆஃப் த வந்து நெட் டிஸ்ட்ரிபியூட்டபிள் கேஷ் வந்து அவங்க வந்து ஆஸ் அ டிவிடெண்டா குடுக்கணும். யாரு இன்வெஸ்டருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பிஜி இன்வைட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து நெறைய கிடைக்கும். ஆனா அதோட நீங்க போட்ட இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஏறவே ஏறாது. ரேதர் அது கம்மியாகும். அதனால நீங்க லிஸ்டிங் கெயின் எதிர்பார்த்து போறதா இருந்தா, ரொம்பலாம் உங்களுக்கு கிடைக்காது. ஆனா மார்க்கெட் வந்து இதுக்கு ஐபிஓ வந்து நெறைய சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா, அப்ப வேணா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இப்ப எந்த ஐபிஓவும் பயங்கரமா 100 டைம்ஸ், 200 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாரி ஆச்சுன்னா, இது கொஞ்சம் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் நீங்க ஏமாந்துறாதீங்க. கேப்பிட்டல்லாம் உடனேலாம் ஏறாது. மத்த எனி ஸ்டாக் போட்டீங்கன்னா 20%, 40% அதுக்கப்புறம் 1 இயர்ல 3 டைம்ஸ் அப்படிலாம் ரிட்டர்ன்ஸ் குடுக்குது இல்லைங்களா? அந்த மாரிலாம் இது குடுக்காது. ஸோ லாங் டெர்ம்க்கு நீங்க டிவிடெண்ட்காக வச்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஸ்டாக்க கண்டிப்பா வச்சுக்கலாம். நீங்க இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்றதா இருந்தா, உங்களுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸ் பிளஸ் உங்களுடைய வந்து ரிஸ்க் டேக்கிங் அப்பிடைட் இதெல்லாம் பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா, நீங்க இதுல கமெண்ட்ல போடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.